before starts of the Champions Trophy, India had a great series victory against England. So let's see the India versus England ODI series review. So Champions Trophy next Wednesday start ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய இது வந்து ஓடிஐஸ் ஃபார்மேட்ஸில் நிறைய இது நடந்துருக்கு. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் நியூசிலாந்து பாகிஸ்தான் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ட்ரை சீரிஸ் போயிட்டு இருக்குது. அண்ட் அட் சேம் டைம் இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் ஓடி சீரிஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஓடி சீரிஸ்க்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா 3-0 அப்படின்னு வந்து இங்கிலாந்து டீமை வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் டீம் இந்தியா பிஃபோர் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் இது கொடுக்கும் இந்தியாவோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு நல்ல விதமாக அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஐ சீரீஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோர் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் த ஓடிஐ சீரீஸ் we have lots of questions about Rohit Sharma and Virat Kohli form. ஸோ சீரீஸ் ஆரம்பிக்கிறதுமே நிறைய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ரோஹித் விராட் ஃபார்முக்கு வருவாங்களா, அவங்க எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற மாதிரியான ஸோ ரொம்ப ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இட்ஸ் ஓகேங்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸஸ் மாதிரி தான் இருந்துச்சு இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ரோஹித் சர்மாவுக்கும் சரி விராட் கோலிக்கும் சரி. ஸோ ஃபஸ்ட் ஓடியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இங்கிலாந்து வந்து ஒரு 248 ரன்ஸ் அந்த மாதிரி தான் அடித்தாங்க. பட் இந்த இப்போ இந்தியா வந்து 240 ரன்ஸ் சேஸ் பண்ண. அதுவும் யாரால் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஸ்டேஸ் பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப். ரோஹித் சர்மா இஸ் நாட் performed in that first game. Virat Kohli is not part in because of injury. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கில் ஸ்டேஸோட பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் தான் அந்த ஒரு கேமை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு விக்ட்ரியை இது கொடுக்கும். அந்த செகண்ட் ஓடி அட் கட்டாக்கில் பார்த்தீங்கன்னா சேம் தாட்ஸ் தான். பட் ஒரு 304 அப்படின்னு இங்கிலாந்து வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் தென் இன் ரிப்ளை இந்தியா பார்த்தீங்கன்னா 305 வந்து ஒரு டஃப் ஸ்டார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரோஹித் சர்மா அந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா இஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு தான் சொன்னார். 110 ஒரு பழைய ரோஹித் சர்மாவை நம்ம பார்த்த மாதிரி எப்படியும் ஒரு 2023 வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மாவோட அப்ரோச் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஒரு பவர் பிளேயில். ஸோ ஈவா ஷோஸ் தட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் இன் தட் செகண்ட் ஓடிஐ. ஸோ அது வந்து நிஜமாலே ஒரு பாசிட்டிவ் சைடாக இருந்துச்சு. அண்ட் தென் ஸ்ட்ரேயஸ் ஐயருக்கும் ஒரு நல்ல ஒரு சீரியஸாக இருந்திருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பாலில் வந்து சம் லேக்கிங் இருந்துச்சு ஸ்ட்ரேயஸ் ஐயர். ஏன்னா ஷார்ட் பால் போட்டாலே விக்கெட் விட்டுருவார் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் போயிட்டு ஷார்ட் பால் போட்டாலே அடிங்கிற மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் மார்க்வுட்டெல்லாம் போட்டு விக்கெட் மேலே 6 அடிச்சார். அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஸ்ட்ரேயஸ் ஐயர் இன் குட் ஃபார்ம், சுப்மன் கில் ஆல்சோ இன் குட் ஃபார்ம். அண்ட் சேம் டைம் விராட் கோலியோட ஃபார்ம் ஒரு லேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த தேர்ட் ஓடியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு வந்து இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி. என்னதான் ஒரு பெருசாக ஒரு பிக் 100s இல்லைனாலும் ஒரு வெல் டிசர்வ்டு ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்து ஓரளவுக்கு அந்த ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். இது வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு சைன் கொடுக்கும் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகும்போது. ஸோ இன்றைக்கி நடந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் நடந்துச்சு. ஸோ அகமதாபாத் அப்படின்னாலே சுப்மன் கில்க்கு வந்து ஒரு மூஞ்சில் ஒரு 0 வாட்ஸ் ஒரு 100 வாட்ஸ் பல்ப் எரியிற மாதிரியான அகமதாபாத்னு வந்தாலே போட்டு அடிங்கிற மாதிரி போட்டு எல்லோரையும் போட்டு பிறந்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த ஒரு ஒரே கேமு. ஸோ ஒரு வெல் டிசர்வ்ட் 100 அண்ட் விராட் கோலியோட ஒரு ஹாஃப் செஞ்சுரி. அந்த ஸ்ட்ரேஸ் இந்த ஒரு கேம்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸஸ் இன் திஸ் ஓடிஐ சீரீஸ். கேஎல் ராகுல் தான் பிரைமரி விக்கெட் கீப்பர். ஸோ கேஎல் ராகுலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு ப்ராப்பர் ஒரு ஆர்டரில் இது போகணும். ஏன்னா ஒரு கேம் என்னென்னா ஓப்பனிங்கிறாங்க, ஒரு கேம் நம்பர் 5, இன்னொரு கேம் நம்பர் 7ங்கிற வரைக்கெல்லாம் போயிடுச்சு. ஸோ இட்ஸ் நாட் ஃபார். ஏன்னா கேஎல் ராகுல் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து எந்த பொசிஷன்லேயே இறக்குனாலும் ஆடுவார். ஸோ அதில் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் டீம், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அவருக்குன்னு ஒரு பொசிஷன் இது பண்ணணும். ஏன்னா நீங்கள் கேஎல் ராகுல் தான் இஸ் த ஃபஸ்ட் விக்கெட் கீப்பிங் சாய்ஸ் ஃபார் டீம் இந்தியா இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து இப்போ வரைக்கும் பேக்கப்புங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்தவரை 2 பேரும் ஆடணும் தான் நான் யோசிப்பேன். பட் ஒருத்தர் போகும்போது டீமோட ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து கேஎல் ராகுலாக தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேஎல் ராகுலுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு பேட்டிங் ஆர்டர் கொடுத்தா இட்ஸ் குட் ஃபார் டீம் இந்தியா. அண்ட் அட் த சேம் டைம் பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஷித் ராணா கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஒரு நல்ல பாசிட்டிவ் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதான் வருண் சக்கரவர்த்தி T20 நல்ல பர்ஃபார்மன்ஸ். வருண் சக்கரவர்த்தி செகண்ட் ஓடிஐயில் வந்து டெபுவானார், ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் ஷமி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. தென் ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேருமே அவங்களோட ஜாப் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீரீஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கொஞ்சம் நல்லாவே போயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்பால் தேரி வந்து டெஸ்ட்டு
அப்ரோச் பண்ண இது வந்து ஓடிஎஸ்லேயும் ஒயிட் பால் ஃபார்மேட்டில் அவங்களால சரியாக பண்ண முடியலையோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நல்லா ஸ்டார்டட் வெல், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த ஒரு கன்சிஸ்டண்டாக இது பண்ண முடியல. ஒரு 6-4 அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் விக்கெட் விட்டுடுறாங்க. யாருமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணல. ஸோ ஒன் ஆர் சம் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோ ரூட் ஒரு செகண்ட் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் பென் டெக்கெட் இவங்க மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணாங்க. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டனும் சரி, ஜார்ஜ் பட்லரும் சரி அந்தளவு பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லை. அவங்க போலிங் ஆடில் ரஷீத் வந்து இன்னைக்கு தேர்ட் ஓடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் ஸ்பெல் போட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் இதாக ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் வந்து இங்கிலாந்து டீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஏன்னா மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரணும் அப்படின்னு என்னோட இது. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ அதோட இந்த வீடியோ நான் சைன் ஆஃப் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ரூல்ட் அவுட் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இட்ஸ் அ பிக் ஷாக்கிங் நியூஸ் ஃபார் எவ்ரி இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ். ஜஸ்பிரீத் பும்ரா இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுதில்லை. அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் அந்த இன்ஜுரினால. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இன் பிளேஸ் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வாலை பார்த்தீங்கன்னா ஒரு வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் பும்ராக்கு பதிலாக அஷித் ராணா கொண்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அஷித் ராணா வந்து இட்ஸ் டூ இயர்லி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நோட் தோணும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டட் இஸ் கேரியர் அட் ஆஸ்திரேலியா. அந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் பெருசாக ஒரு இது இல்லை. அண்ட் தென் T20s அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிபேட்டபிள் ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் தென் ஓடிஐயில் ஒரு நல்ல ஓடிஐயில் இந்த சீரீஸில் டெபியூட் பண்ணார். ஒரு சீரீஸு ஒரு ஃபியூ மேட்சஸ் வச்சு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிமே ஒரு பெரிய மேஜர் டோர்னமெண்ட்டுக்கு வந்து கால் அப்புங்கிறது ரொம்ப ரிஸ்கி ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா ஆல்ரெடி முகமது சிராஜ் இஸ் நாட் இன் ஸ்குவாட், பட் மேபி பும்ரா இல்லாத சமயத்தில் ஒரு சிராஜ் மாதிரியான ஒரு பிளேயர் எடுக்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு மூவாக இருந்திருக்கணும். பட் அவங்க என்ன நினச்சாங்க, என்ன செலக்டர்ஸ் அண்ட் டீம் கோச் கௌதம் கம்பீர் என்ன நினச்சாங்க அப்படின்னு தெரியல. ஒரு அஷித் ராணா இப்போ போயிருக்காங்க. ஸோ அது அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி எடுத்துருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட் திங். அது ஏன்னா வந்து அதை டவுட் இல்லை, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்ததில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் ஆல்ரெடி இந்தியா ஹேவ் 3 spinners, ஜடேஜா, அக்சர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி. அண்ட் தென் குல்தீப் யாதவ் 4 spinners இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் 5 spinnersங்கிறது எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா 3 spinnersனால கன்ஃபார்ம் வந்து ஜடேஜா, அக்சர் கன்ஃபார்ம். ஏன்னா அவங்களோட கேப்பபிலிட்டி அந்த வந்து குல்தீப்பாக வருண் சக்கரவர்த்தியாங்கிறது தான். இப்போ குல்தீப்பும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணிருக்கோம். ஸோ வருண் சக்கரவர்த்தி நீங்கள் பெஞ்சில் உட்கார வைப்பீங்களா என்னங்கிறது தெரியல. என்ன மாதிரியான ஒரு இது மூணு தெரியல. ஏன்னா இந்தியன் டீம் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து ரொம்ப ஒரு இது. ஏன்னா பிரைமரி ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், அஷித் ராணா தான். அண்ட் தென் 4th சீமர் நம்ம ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ஒரு பிரைமரி சீமர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இதில் இருக்காங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு இன்ஜூரிங்க மாதிரி ஆச்சு, நம்மக்கிட்ட வந்து ஒரு பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர் இல்லை நமக்கு. ஸோ அது இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. வந்து பேக்கப் ஓப்பனரும் இல்லை. ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராக தான் எடுத்தாங்க. பட் என்ன நினச்சாங்க தெரியல, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இப்போ ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சுப்மன் கில் தான் மறுபடியும் ஓப்பனிங் ஸ்லாட்டுங்கிற மாதிரியான போயிருக்கு. ஸோ இந்தியன் டீம் வந்து பேக்கப் ஓப்பனர் அந்த ஒரு ஆப்ஷனே இல்லாத மாதிரி தான் ஆச்சு. ஐ திங்க் பேக்கப் ஓப்பனர் இருக்காங்க. கேஎல் ஷூட் ஓப்பன், பட் மிடில் ஆர்டரில் இது பண்ணிட்டு மிடில் ஆர்டரில் கொஞ்சம் மறுபடியும் லேக்கிங் ஆகும். மேபி ஒரு ரிஷப் பண்ணிட்டு கொண்டு வர மாதிரி தான் இருக்குது இன்கேஸ் யாருக்காக ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரேஸ் ஆகிருக்கு இந்தியன் டீமோட இந்த ஒரு ஃபைனல் ஸ்குவாட் செலெக்ஷன் இது பொறுத்த வரைக்கும். ஏன்னா பும்ரா இல்லாதது இட்ஸ் ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா பும்ராவில் தான் வந்து ஒரு ரீசெண்ட் டேஸில் இந்தியன் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த ஒரு பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும். ஸோ வித்தவுட் பும்ரா இந்தியா அவுட் ஷூட் பேஸ் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபிங்கிறது சத்தியமாக தெரியல. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய டீம்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் டீமில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது 3 கன்ஸுங்கிற சொல்கிற பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஜார்ஜ் ஜோசப் 3 பேருமே இந்த சீரீஸ் ஆடலை, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடலை. ஸோ அது வந்து இட்ஸ் எ மேஜர் செட்பேக் ஃபார் டீம் ஆஸ்திரேலியா. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் தான் லீட் பண்ண போகிறாரு. அது இந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கிற ஒரு ஃபுல் யங் சைடை வச்சு இந்த ஆஸ்திரேலியன் டீம் வந்து இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அது ஆஸ்திரேலியன் டீமுக்கு எந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கும் தெரியல. பட் யங் சைடு அப்படின்னு சொன்னாலும்
இட்ஸ் நாட் எ ஈஸி திங். நம்ம ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோ நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு நார்மல் சைடு வச்சு கூட வந்து ஒரு பெரிய ஒரு டோர்னமெண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு கேப்பபிள் இருக்கிற சைடு ஆஸ்திரேலியன் டீம். ஸோ ஆஸ்திரேலியன் டீம் நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா அஸ்கர் அஃப்கானுக்காக ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இஸ் ஆல்சோ சஃபர் ஃப்ரம் இன்ஜூரி, இஸ் ஆல்சோ ரூல்ட் அவுட் இந்த சீரீஸ். அதுவும் ஒரு பெரிய மேஜர் செட் பேக் ஃபார் ஆப்கானிஸ்தான் டீம். அண்ட் தென் ஜெரால்ட் கோட்ஸே மாதிரியான பிளேயர்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்லேருந்து இன்ஜூரினால இதாகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம் டீம்ஸ்க்கு வந்து ஒரு மேஜர் செட் பேக் இல்லை. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நெருங்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேஜர் செட் பேக் ஃபார் எவ்ரி டீம். ஸோ ஓடி சீரிஸ் ஒவ்வொரு இதுவும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஓடி சீரிஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க பிஃபோர் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அண்ட் அட் த சேம் டைம் ட்ரை சீரிஸும் இப்போ நல்லா இதுவாக போயிட்டு இருக்குது. ஏன்னா நியூசிலாந்து ஆல்ரெடி த்ரூ ஃபைனல்ஸ் அந்த ட்ரை சீரிஸ் ஃபைனல்ஸ். ஸோ இப்போ பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு இதில் தான் யார் ஃபைனல்ஸ் போக போகிறாங்க. ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ சாம்பியன்ஷிப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ லெட்ஸ் ஹோப் கைஸ். ஸோ இந்த ஓடி சீரிஸ் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஸோ லெட்ஸ் see the Champions Trophy.